புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆனாலே எல்லா கறிக்கடைக்காரங்களுக்கும் ஒரே சோகமாக தாங்க இருக்கும். ஏன்னா வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்கும். அன்றைக்கி அண்ணன் கறிக்கடையிலே ரொம்ப வியாபாரம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி நம்மளாவது ஆதரவு கொடுப்போமேன்னு சொல்லிட்டு ப்ராய்லர் மட்டும் கொஞ்சம் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். லாலிபாப் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. நிறைய பேர் லாலிபாப் எதுலேருந்து எடுக்கிறீங்கன்னு யோசிக்கிறீங்க. சிக்கனோட இருந்து விங்ஸில் தான் எடுப்பாங்க. ஒரு விங்ஸில் வந்து 2 எடுக்க முடியும். அது மாதிரி அன்றைக்கி ஒரு 3 விங்ஸில் மட்டும் எடுத்துருந்தோம். வீட்டில் வந்து அம்மா ரெகுலராக வந்து சிக்கன் கடை போடுவாங்க. அதுக்கு சிக்கன் மசாலா வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. கார்ன்ஃப்ளவர், வத்தப்பொடி, ஜீரகப்பொடி, அப்புறம் கரம் மசாலா, கஸ்தூரி மெத்தி இது எல்லாத்தையும் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. கிலோவுக்கு 200 கிராம்னு போடுவாங்க. அதை மட்டும் அப்படியே போட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், லெமன் ஜூஸ் அதை மட்டும் போட்டாலே போதும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போவுமே சிக்கன் 65 மசாலா போடும்போது தனித்தனியாக வத்தப்பொடி இதெல்லாம் போட மாட்டாங்க. மொத்தமாக அந்த மசாலாவை மட்டும் போட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டா போதும். சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துட்டு வரலாம். உங்களில் யாருக்காவது ஆரி ஒர்க் செம்மையாக போட தெரியும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கஸ்டமர் கொடுக்குற அளவில் அவங்களோட அளவை மார்க் பண்ணி ஆரி ஒர்க் போட தெரில அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ப்ரொஃபஷனல் ப்ளவுஸ் மார்க்கிங் கோர்ஸ் வந்து 44 ரூபா பேமெண்ட்டு கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கிளாஸில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஈரல் பிடிக்கனால ஒரே ஒரு ஈரலும் போட்டிருந்தேன். அதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ரெடிமேட் சிக்கன் மசாலா நீங்கள் செஞ்சு வச்சு போடும்போதும் எந்த மசாலாவுமே பிரிஞ்சு வராமல் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.